ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜிஷா கிச்சன். இன்றைக்கி சேனலில் நம்மளோட பணத்தையும் நேரத்தையும் மிச்சம் பண்ணக்கூடிய நம்மளோட டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா மழை காலத்தை நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே சமாளிச்சிடலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கஷ்டமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக எப்படி திக்கான தேங்காய் பால் எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு தேங்காய் பூ எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் பூ கூட கொஞ்சமாக வெதுவெதுப்பாக சூட்டில் இருக்க மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஜென்ரலாக நம்ம நார்மல் தண்ணி தான் ஆட் பண்ணுவோம். பட் உங்களுக்கு தேங்காய் பால் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வெதுவெதுப்பாக இருக்கிற தண்ணி தான் ஆட் பண்ணணும். ரொம்ப கொதிக்கலாம் இருக்க வேண்டாம். ஜஸ்ட் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் மட்டும் போதும். நம்ம வெதுவெதுப்பான தண்ணி ஆட் பண்ணுறதுனால நம்மளோட தேங்காவும் ரொம்ப சீக்கிரத்துலேயே அரைப்பட்டுரும். பாருங்கள், இப்போ நம்ம தேங்காவை அரைச்சி எடுத்தாச்சு. இதை நான் உங்களுக்கு இப்போ ஃபில்டர் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் நார்மல் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுக்கிற தேங்காய் பாலுக்கும் இந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுக்கிற தேங்காய் பாலுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்மளோட பால் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம். எப்போவுமே நம்ம ட்ரெஸ் எல்லாம் காய போட்டு முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தான் ட்ரெஸ்ஸோட 2 எண்டுலையும் கிளிப்பு போட்டு விடுவோம். பட் நம்ம இந்த மாதிரி போட்டு விட்டாலுமே என்னாகும்னா காற்றடிக்கும் போது நம்மளோட ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திரும்பிக்கும். இந்த மாதிரி திரும்புறதுனால நம்மளோட ட்ரெஸ்ஸு கிளிப்பில் இருந்து ஈஸியாகவே ரிமூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். துணி காய போட்டதுக்கப்புறமா நீங்கள் கிளிப்பை இந்த பொசிஷனில் 2 சைடும் மாட்டி விட்டுட்டிங்கன்னா போதும். எவ்வளோ காற்றடிச்சாலும் உங்களோட ட்ரெஸ்ஸு திரும்பவே திரும்பாது. இந்த டிப்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம கடையிலேருந்து ஏதாவது திங்ஸ் வாங்கினோன்னா இந்த மாதிரி தான் பாலித்தீன் கவரில் போட்டு தருவாங்க. இந்த பாலித்தீன் கவரை நம்ம எப்படி சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலான்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக இதை நம்ம ஒரு நோட் கவராக தான் மாற்ற போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாலித்தீன் கவரோட பேஸை மட்டும் இந்த மாதிரி தனியாக கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா போதும். உங்களோட பாலித்தீன் கவர் இந்த ஷேப்பில் தான் கிடைக்கும். இப்போது இந்த கவருக்கு நடுவில் நம்மளோட நோட் புக்கை வச்சு நம்ம எப்பவும் போல் அட்டை போட்டுக்கலாம். நம்ம பாலித்தீன் கவரை டபுள் லேயராக வச்சு அட்டை போட்டிருக்கிறதுனால இந்த நோட் புக் ரொம்பவே சேஃபாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் கிழிஞ்சிடாது. அட்டை போட்டு முடித்ததுக்கப்புறமா அந்த பாலித்தீன் கவர் ரிமூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக கார்னர்ஸில் மட்டும் நான் இந்த மாதிரி செல்லோ டேப் போட்டு ஒட்டி விட்டுட்டேன். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி வேஸ்ட்டாக பாலித்தீன் கவர் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் இந்த மாதிரி நோட் புக்கை கவர் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே ஃபேவரேட்டான கொக்கோ மிட்டாய் 2 பொருளை வச்சு எப்படி 5 நிமிஷத்தில் வீட்டில் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன டம்ளர் வறுத்த நிலக்கடலை எடுத்துக்கலாம். தோலெல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த கடலையை பல்ஸ் மோடில் ஒரு 4-5 வாட்டி மட்டும் ஓட விட்டு எடுத்தோன்னா போதும். நமக்கு கொரப்பாக அந்த கடலை கிடச்சிரும். இந்த அளவுக்கு கடலை கொரப்பாக இருந்தால் போதும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது ஒரு அடிகனமான பேன் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எந்த டம்ளரில் கடலை எடுத்தோமோ அதே டம்ளரில் 1 கப் அளவுக்கு நான் தூள் வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ வெல்லத்தில் நீங்கள் தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். நீங்கள் அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே வந்தீங்கன்னா அந்த வெல்லம்லாம் மெல்ட் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா நுர பொங்கி வர ஸ்டேஜில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சொட்டு இந்த வெல்லத்தை ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட வெல்லம் இந்த மாதிரி தான் உருண்டுட்டு வரும். தண்ணியில் இருக்கும்போது வெளியில் எடுத்த ஒரு 2 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த வெல்லம் நம்ம உருட்டினது நல்லாவே ஒரு கேண்டி மாதிரி ஹார்ட் ஆயிரும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க கடலை பவுடரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடலையும் வெல்லமும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். நம்மளோட கொக்கோ மிட்டாய் ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஆடி எக்கோ பேக்கோட இந்த குக்கிங் அண்ட் பேக்கிங் ஷீட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது 100% ஆர்கானிக்குங்கிறதுனால நம்ம உடம்புக்கு எந்த கெடுதலும் கிடையாது. ப்ளஸ் இது நான்ஸ்டிக்குங்கிறதுனால நம்மளோட ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரத்துலேயோ இல்லை பொருள்லையோ கொஞ்சம் கூட ஒட்டாது. நான் இன்றைக்கி கட்டிங் போர்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா ஏதாவது பிளேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஆடி எக்கோ பேக்கோட இந்த குக்கிங் அண்ட் பேக்கிங் ஷீட்டை வச்சுக்கலாம். இப்போது இந்த ஷீட்டுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த டோவை வச்சுட்டு அந்த டோக்கு மேலே திரும்பவும் இன்னொரு ஷீட்டை வச்சு இந்த மாதிரி ரோலர் வச்சு நீங்கள் ரோல் பண்ணி விட்டுருங்க.
நார்மலாக கடையில் கிடைக்கிற கொக்கோ மிட்டாய் எந்த அளவுக்கு தின்னாக இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் தின்னாக ரோல் பண்ணால் போதும். இப்போது மேலே இருக்க ஷீட்டை உரித்து எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கத்தியை வச்சு கட் பண்ணிக்கோங்க. இது எல்லா ப்ராசஸுமே நீங்கள் சூடாக இருக்கும்போது தான் பண்ணணும். கொஞ்சம் ஆறுச்சுனாலும் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இப்போது இதை நம்ம ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே ஆற விட்டுடலாம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் எடுத்து காட்டுறேன். நம்மளோட கொக்கோ மிட்டாய் வந்து நல்லாவே ஹார்டாக மாறிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட கொக்கோ மிட்டாய் எந்த அளவுக்கு ஹார்டாக இருக்குன்னு. இப்போது இதை நீங்கள் ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 10 டேஸ் வரைக்கும் கூட அது கிறிஸ்பியாக ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள் பசங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது நீங்களும் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக கொக்கோ மிட்டாய் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போது 5th டிப்ஸ் பார்க்கலாம். ஜென்ரலாகவே நம்ம ஊதுபத்தியை ரூம் நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காகவும் கொசுலாம் வராமல் இருக்கிறதுக்காகவும் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த ஊதுபத்தி வந்து நம்ம பற்ற வச்ச கொஞ்ச நேரத்துலேயே வந்து டக்குன்னு முடிஞ்சு போயிடும். அந்த மாதிரி ஆகாமல் ஊதுபத்தி வந்து கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா எரியணும் அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஊதுபத்தியை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி அதை ரன்னிங் வாட்டரில் ஃபுல்லாக ஒரு வாட்டி காட்டிட்டு அதுக்கப்புறமா பற்ற வைங்க. நான் இப்போ வீடியோக்காக ஒரு கிண்ணத்தில் தண்ணி தொட்டு அந்த ஊதுபத்தி ஃபுல்லாக நல்லா கையிலேயே தேய்ச்சி விடுறேன். அதுக்கப்புறமா நீங்கள் எப்பவும் போல் ஊதுபத்தியை பற்ற வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால உங்களோட ஊதுபத்தி நார்மலாக எரியிற டைமை விடவே ரொம்ப நேரம் அதிகமாக எரியும். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். எப்போவுமே நம்ம இந்த மாதிரி பல்லொடைஞ்சு போன சீப்பை தூக்கி தான் போடுவோம். இனிமேல் யாரும் தூக்கி போடாதீங்க. மழை நேரத்துக்கு தேவையான ஒரு சூப்பரான ஆர்கனைசராக நம்ம மாற்றிக்கலாம். நான் பெரிய சைஸ் சீப்பு வச்சுருக்கிறதுனால 5 கிளிப்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கிளிப்ஸ் எல்லாத்தையும் ஒரு கயிறு வச்சு நம்ம சீப்பில் இந்த மாதிரி கட்டி விட்டுறலாம். நம்ம என்ன செய்ய போகிறோன்னு எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம இன்றைக்கி மல்டிபர்பஸ் கிளாத் ஹேங்கர் தான் செய்ய போகிறோம். கிளிப்ஸ் எல்லாம் சீப்பில் கட்டி விட்டதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ இதை நம்ம ஹேங் பண்ணுறதுக்காக சீப்போட 2 சைட்லேயும் இந்த மாதிரி ஒரு திக்கான கயிறு வச்சு நல்லா டைட்டாக கட்டி விட்டுருங்க. இந்த மல்டிபர்பஸ் கிளாத் ஹேங்கரில் நீங்கள் லைட் வெயிட் இருக்கிற மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸையும் ஈஸியாக ஹேங் பண்ணிக்கலாம். இது நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு ஸ்பேஸும் நல்லா சேவ் ஆகும். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ இருக்க மழை காலத்தில் அடிக்கடி பார்த்திங்கன்னா பவர் கட் ஆகும். என்ன தான் நம்ம வீட்டில் இன்வெர்ட்டர் இருந்தாலும் ஒரு சில டைம் நமக்கு இந்த மாதிரி கேண்டில் தான் யூஸ் ஆகும். கேண்டிலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கொளுத்தி வச்ச கொஞ்ச நேரத்துலேயே அது சீக்கிரமாகவே மெல்ட் ஆயிரும். அந்த மாதிரி ஆகாமல் ரொம்ப நேரம் நம்மளோட கேண்டிலை எப்படி எரிய வைக்கிறதுன்னு தான் சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம். எப்போவுமே கேண்டிலை இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரமாவது நம்ம ஃப்ரிட்ஜில் கேண்டிலை வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணும்போது அது அவ்வளோ சீக்கிரம் மெல்ட் ஆகாது. நான் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் கேண்டில் வைக்கிறதுக்குனே ஃப்ரிட்ஜில் ஒரு ட்ரே தனியாக வச்சுருக்கேன். நார்மலாக 1 மணி நேரம் எரியிற கேண்டில் இந்த மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணும்போது 2 மணி நேரம் வரைக்கும் நல்லாவே எரியும். கேண்டிலை நீங்கள் டைரெக்டாக தரையில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா என்னாகும்னா கேண்டில் எரியும் போது அந்த வேக்ஸ் எல்லாம் மெல்ட் ஆகி தரை ஃபுல்லாக பட்டுரும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மண் விளக்கில் திரி வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இதில் நீங்கள் கேண்டிலை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த மெல்ட் ஆகிற வேக்ஸ் எல்லாமே அந்த மண் விளக்கில் கலெக்ட் ஆயிரும். அந்த விளக்கு ஃபுல்லாக கேண்டில் ஃபில் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அந்த திரியை பற்ற வச்சு எத்தனை வாட்டி வேணாலும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு கேண்டில் அடிக்கடி வாங்குகிற செலவும் மிச்சமாகும், ப்ளஸ் உங்களோட ஃப்ளோரும் நீட்டாகவே மெயின்டைன் ஆகும். இப்போ 8th டிப்ஸ் பார்க்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரே ஒரு கார்ட்போர்ட் பீஸை வச்சு எப்படி மொபைல் ஸ்டாண்ட் ரெடி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸ். இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. அதை ஈக்குவலாக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கப்புறமா ஒரு சிசர் வச்சு இந்த மாதிரி பா ஷேப்பில் 2 சைடும் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்ட்போர்ட் பீஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது கார்ட்போர்டை இந்த பொசிஷனில் வச்சு உங்களோட ஃபோனை நீங்கள் இந்த மாதிரி ஹரிசாண்டலாக வச்சுக்கலாம். நம்மளோட ஃபோன் இப்போது கார்ட்போர்டில் நல்லா டைட்டாகவே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் கார்ட்போர்டை எந்த பொசிஷனுக்கு வேணாலும் ஈஸியாகவே மூவ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஃபோனை வந்து வெர்டிக்கலாக வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம கட் பண்ணுற பா ஷேப்பை வந்து கொஞ்சம் டெப்த்தாக கட் பண்ணிங்கன்னா போதும். நம்மளோட ஃபோனை வந்து வெர்டிக்கலாக வச்சுக்கலாம். பாருங்கள், நான் இப்போ ஃபோனை வெர்டிக்கல் பொசிஷன்லேயும் வச்சு காமிச்சிட்டேன். ஃபோன் வந்து எந்த ஷேக்கிங்கும் இல்லாமல் கரெக்டாக கார்ட்போர்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு மூவ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ், ஹோம் டிப்ஸ் அண்ட் ரீயூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா.